முதலாவது, நீங்க உங்களை எப்படி நடத்துறீங்களோ அப்படிதான் மத்தவங்க உங்களை நடத்துவாங்க. எப்பவுமே மத்தவங்க உங்களை எப்படி பார்க்கறாங்க அப்படிங்கிறது நீங்க உங்களை எப்படி பார்க்கறீங்க அப்படிங்கறத பொறுத்துதான் அமையும். அடுத்தவங்க என்னை ஒழுங்கா மதிக்க மாட்டேங்கிறாங்க, என்ன சுத்தி இருக்கிறவங்க என்ன சரியா நடத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமே நீங்க உங்களை ஒழுங்கா மதிக்கல அப்படின்றதான் அர்த்தம். ஏன்னா எப்ப நாம நம்மள ஒழுங்கா ரெஸ்பெக்ட் பண்றோமோ, நம்மள ஒழுங்கா ட்ரீட் பண்றோமோ, அப்பவே நம்மள மதிக்காத இடங்கள்ல நம்ம இருக்க மாட்டோம். நமக்கு மரியாதை தராதவங்க கிட்ட நம்ம பேச மாட்டோம். இப்படி இருக்கும்போது என்ன நடக்கும்? மத்தவங்க தன்னால உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க, உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. எனவே உங்களை சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு உள்ள நடக்கிற எண்ணங்களோட வெளிப்பாடுதான். அப்படி இருக்கும்போது உங்களை யாருமே மதிக்கல, உங்களை யாருமே ஒழுங்கா நடத்தல அப்படின்னா அதுக்கு காரணமும் நீங்க தான். அதனால உங்களை எப்படி மத்தவங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்க உண்மையாவே இருக்க ஆரம்பிங்க. அப்படி இருந்தீங்கன்னா நீங்களும் உங்களை மதிப்பீங்க, மத்தவங்களும் உங்களை மதிப்பாங்க.